சரி வா நம்மளே போய் கௌசிக்கிட்ட சொல்லுவோம் வா. கொஞ்ச நேரம் அலைய விடுவோம்டா. அவ்வளவுதான் பாவம்டா, அவ பர்த்டே எதுவுமே அழுக விட வேணாம், வாங்க போலாம். நீங்க மட்டும் இப்ப போய் சொல்லல, அவ அவ்வளவுதான் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவா. ஏன்டா என்னடாச்சு? நாங்க போய் இப்ப விஷ் பண்ணதுக்கே யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் இதுல நீங்க வேற விஷ் பண்ணாம இருந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுல, இது அவ்வளவுதான் உங்களை யாருன்னே தெரியாதுன்றவா பாருங்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாடா. சரி சரி நானும் பாக்குறேன், நீங்க போய் விஷ் பண்ணுங்க. அப்படி மட்டும் சொல்லிட்டா அவ்வளவுதான். நீங்க சொல்ல மாட்டேன்னு தைரியம் அதானே. கௌசி எல்லாம் சொல்ல மாட்டா. நீ போய் பாருடா, அப்பதான் உனக்கு தெரியும். இல்ல இப்ப போய் விஷ் பண்ணிட்டு உனக்கு இருக்குடா. நீ போய் விஷ் பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து பேசு. ப்ளீஸ் கொஞ்சம் நவறீங்களா, நான் போகணும். எப்ப பார்த்தாலும் கிரவுண்ட்ல நடு இதுலயே நின்னு பேச வேண்டியது. நவருங்க. யாருடா கௌசியா? ஆமாண்டாவ கடுகடுன்னு இருக்கா, திரும்பனே உன் மூஞ்சி உடைச்சிருவா. ஹாய்டா கௌசி, எப்படி இருக்க? யாருங்க நீங்க என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? வழி விடுங்க. என்ன எங்களை மறந்துட்டியா கௌசி? ஆமாமா நான் தான் உங்க அண்ணன். எனக்கு அண்ணனே இல்ல, வழி விடுறீங்களா? ஏன் என்னாச்சு? ஏன் இவ்ளோ கடுகடுன்னு இருக்க? என்னன்னா உங்களுக்கு என்னங்க, வழிய மட்டும் விடுங்க. பர்த்டேக்கு கத்திக்கிட்டே இருக்கலாமா? அமைதியா இருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வழிய விடுங்க, நான் போகணும். என்ன பிரச்சனை என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு தான் பிரச்சனை, எங்களெல்லாம் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டா. ஓ மறுபடியும் ஆரம்பிச்சீங்களா? நாங்க ஆரம்பிக்கலடா, உன் ஃப்ரெண்டு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு கேளு. ஏன் இப்படி பண்ற? இவங்கலாம் யாருன்னே தெரியாது, நீ வழிய விட சொல்றீ, நான் போகணும். ஐயே குதிக்காதமா, ஏன் என்னாச்சு? இன்னும் என்னென்ன ஆகணும்? நீங்க வழிய விடுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். இருமா இரு, குதிக்காத. நீங்க என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அவ சமாதானம் ஆகுற மாதிரி தெரியலனா. அப்படியாடா? எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டியா? உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேன். என்கிட்ட வந்து விஷ் கூட பண்ணல, நீங்களே என்கிட்ட பேசாதீங்கனா. விஷ் ஹாப்பி பர்த்டே கௌசி. விஷ் ஹாப்பி பர்த்டே கௌசி. யாருமே தங்கச்சிக்கு விஷ் ஹாப்பி பர்த்டே. நீங்களே வச்சுக்கோங்க உங்க விஷயம், நானே ஏத்துக்க மாட்டேன். ஏன்டா என்னடாச்சு? உனக்காக நாங்க போய் இப்பெல்லாம் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வெட்டுறான்னு எடுத்துட்டு வந்தா நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? எனக்கு ஒண்ணு கேக்கல வேணாம். நீங்க காலையிலே விஷ் பண்ணல, நீங்க எல்லாம் பேசாதீங்கனா. நீ கஷ்டப்பட்டு கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? நீ வாய மூடு. எனக்கு காலையில இருந்து இவங்கள விஷ் பண்ணவே இல்ல. போ. சாரிடா, நாங்க கேக்கெல்லாம் வாங்கிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சாரிடா. இல்லனா நீங்க அப்படினாலும் காலையில சும்மாவாது விஷ் பண்ணிருக்கலாம். நான் போங்க, நான் உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேனா. ஐயோ நாங்க தான் சாரி கேட்டோம்ல, மன்னிச்சிட்டீங்களா? இப்ப பாரு என் தங்கச்சி சிரிச்ச உடனே எவ்வளவு அழகா இருக்கான்னு. அப்படியானா? நீ வேறடி அவங்க நல்லா ஐஸ் வைக்கறாங்க. ஏமா வாயை மூடுமா கொஞ்ச நேரத்துக்கு. விஷ் ஹாப்பி பர்த்டே கேக் வெட்டலாமா? ஆனா இப்ப வேணா ஈவினிங் வெட்டலாமா? எல்லாரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸும் இல்லனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வெட்டலாமா? கண்டிப்பாடா, நான் போய் கேண்டீன்ல கொடுத்து அங்க வைக்க சொல்றேன். ஈவினிங் மேல எடுத்து வெட்டலாம். சரினா. ஆனா உங்க கூட எல்லாம் நான் பேச மாட்டேனா. என்னடா உனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கேன், எங்க கூட எல்லாம் பேச மாட்டியா? நீங்க இத காலையில செஞ்சிருந்தா கண்டிப்பா உங்க கூட பேசியிருப்பேனா. இவ்ளோ இது பண்றீங்க. கதிர் எப்படி அவ்வளவு அழகா எனக்கு பர்த்டே இது பண்ணாங்க தெரியுமா? என்னடி கதிரை நாம பாராட்டிட்டு இருக்க நீ? அதானே, எங்களை விட உனக்கு கதிர் தான் பெருசாயிட்டாரு. நீங்க ஏன் விஷ் பண்ணல? நீங்க விஷ் பண்ணிருக்கலாம் 12 மணிக்கு. கதிர் எவ்வளவு அழகா வந்து விஷ் பண்ணாங்க தெரியுமா? சரிடா மன்னிச்சிடலாம். கண்டிப்பா உனக்கு அடுத்த டைம்ல இருந்து கண்டிப்பா நாங்க தான் ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ணுவோம். சரினா நான் போயிட்டு வரேன். அப்ப இதுக்காக தான் அந்த காலேஜ்ல இருந்து இந்த காலேஜுக்கு வந்தியா நீ? ஆமா, யாரும் விஷ் பண்ணல. உங்கள எல்லாம் கடகடன்னு கடிச்சிட்டு போலாம்னு தான் வந்தேன். அதானே, என் தங்கச்சி எங்க இருந்தாலும் திட்டணும்னா வந்துருமே. மரியாதையா எல்லாரும் இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்டுக்கு வந்துடுறீங்க. வராம இருப்ப மாட்டா, கண்டிப்பா வந்துடுற விடு. ஏ வாழ்க்கை உரமாக அடனியோ பிறந்தாயே, ஏ உயிர உறவாக எரிஞ்ச கரைஞ்சாயே, பசி தூக்கத்தை மறந்தே நீயோ அடப்பாசத்தை பொழிஞ்சாயே, தினம் முகம் பார்த்து போகோ புது விடியரும் தந்தாயே, நீ எனக்கு சாமி இந்த பூமி அடையலாம். போயிட்டு வாடா. என்னங்க மாப்பிள்ள அதுக்கப்புறம் போனே அடிக்கல, நம்மளாவது போன் அடிப்போமா? அதுதாம்மா நானும் நினைச்சிட்டு இருக்கேன். போன் அடிச்சு என்ன எதுன்னு கேட்டாதானே முடிக்க முடியும் டக்குன்னு. ஆமாங்க, போன் அடிக்கிட்டா? அடிமா பேசலாம். அவங்க அம்மா அப்பாவுக்கு அடி. சரிங்க. எங்க ரிங் போகுது, ஸ்பீக்கர்ல போடுறேன். போடு போடு போடு. ஹலோ சொல்லுங்க சம்மந்தி. எப்படி இருக்கீங்க சம்மந்தி? நான் நல்லா இருக்கேன் சம்மந்தி, நீங்கெல்லாம்? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் சம்மந்தி. சொல்லுங்க சம்மந்தி, போன் அடிச்சிருக்கீங்க, சொல்லுங்க. ஏதாவது விசேஷமா சம்மந்தி? இல்ல சம்மந்தி, அதுக்கப்புறம் பேசவே இல்லையா, அதான் என்ன ஏதுன்னு பேசலான்ட்டு. ஆமா சம்மந்தி, நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன், என்ன ஏதுன்னு பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் சம்மந்தி. நிச்சயதார்த்தம் வைக்கணும், எப்ப வைக்கலாம் என்ன வைக்கலாம்னு சொன்னீங்கன்னா வைக்கலாம். ஆமா சம்மந்தி, கோவில்ல போயிட்டு கேட்டுட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நம்ம வைப்போம் சம்மந்தி. ஆமா சம்மந்தி, கோவில்ல நாளைக்கு போய் கேட்டு வருவோமா? சம்மந்தி போய் கேட்டு வருவோம். அப்புறம் சம்மந்தி சாப்பிட்டாச்சா எல்லாம்? சாப்பிட்டாச்சு சம்மந்தி. மாப்பிள்ளை எங்க இருக்காரு சம்மந்தி? இல்ல சம்மந்தி, இன்னும் பையன் வரல சம்மந்தி. அவன் காலேஜ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கேன், நான் இன்னும் வரல சம்மந்தி. ஓ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கானா? சரி சம்மந்தி, சரி வச்சிடுறேன் சம்மந்தி. வச்சிருங்க சம்மந்தி. அப்புறங்க நாளைக்கு போயிட்டு கேட்டுட்டு கோவில்ல போய் கேட்டுட்டு நிச்சயதார்த்தம் வைப்போங்க. இப்படி இழுத்துக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்குங்க.
விடு, நாளைக்கு வச்சிடலாம். நாளைக்கு போய் கேட்டுட்டு நாளைக்கு வச்சிடலாம். ஆமாங்க, நல்ல நாள் பார்த்துட்டு வச்சிடலாங்க. அட வாமா, வந்துட்டேன். நீயே வந்துட்டேன். நானே சொல்லலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. வா. என்னம்மா, என்ன சொல்லணும் சொல்லுங்க. உனக்கு கூடிய சீக்கிரத்துல நிச்சயதார்த்தம் வைக்க போறோமா? நிச்சயதார்த்தமா? எதுக்குமா? அட என்னமா கேக்குற? உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களே, அதனாலதான் நிச்சயதார்த்தம் வைக்க போறோம். என்னம்மா என்கிட்ட கேட்காம நீங்க பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டீங்க? அதான் ஸ்டார்டிங்கே நீ உங்களுக்கு பிடிச்சா ஓகேன்ட்டு. அப்புறம் நிச்சயதார்த்தம் நாங்க சொன்ன டேட் நாளை இன்னும் 2 நாள் கழிச்சு வச்சாலும் வச்சிருவோம். சரிம்மா, உங்க முடிவு. சரி, நான் உள்ளார போட்டா? சரிடா, நீ உள்ளார போ, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீங்க எடுத்து வச்சுட்டு கூப்பிடுங்க, நான் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஐயோ கதிர், நீங்க இங்க கத்தாதீங்க கத்தாதீங்க. சரி சரி சரிங்க, இது கொஞ்சம் வந்து திறந்து விடுங்க. இருங்க வரேன். ஐயோ கதிர், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஆமாங்க, காலேஜ்குள்ள நான் பார்க்க கூட இல்லை உங்களை. அதான் வீட்லயாவது பார்க்கலான்னு வந்தேன். நானும் உங்களை தேடிட்டு இருந்தா நான் காணோம். என் சாரி எப்படி இருக்கு? உங்களுக்கு என்னங்க சாரி அவ்வளோ சூப்பரா இருக்கு. எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? அப்ப இருந்து இப்படி திருட்டுத்தன வேலை நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. உங்களுக்காக பார்க்க வந்த பாத்தீங்களா? என்ன சொல்லணுங்க? சரி, நான் வெளியில போற போங்க. ஐயோ போகாதீங்க போகாதீங்க. எதனங்க சொல்றீங்க நான் திட்டத்தன வேலை நிறைய பாக்குறேன்னு? அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன. அதுக்கு அப்புறத்துல இருந்து நீங்க எத்தனை டைம் மாடிப்படி ஏறி குதிக்கிறது அது ஏறி குதிக்கிறதுன்னு பண்ணிட்டீங்க. நீங்களே சொல்லுங்க. டாக்டருக்கு படிச்சீங்களா இல்ல திருடனுக்கு படிச்சீங்களா? திருடன் பட்ட கட்டிடுவீங்க போல. அப்ப அந்த மாதிரி வேலை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சரி வாங்க, நம்ம வெளியில போலாம். ஐயோ நான் வரல. அம்மா அப்பா இப்பதான் உள்ளார வந்தேன்னு. நீங்க போங்க பேசாம. ஐயோ, ஒரு 2 நிமிஷம் வாங்களேன். வந்தீங்கன்னா பைக்ல போலாம், இல்லாட்டினா போங்க. யார்கிட்டமா பேசிட்டு இருக்க? நான் போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஓ, போன்லயாடா? சரிடா. சரி, சாப்பிடவா? இதோ வரேம்மா. அம்மா கூப்பிட்டாங்க. எப்படி வெளியில பைக்ல போறது? நாளா வரல. நீங்க போயிட்டு வாங்க. இங்க நான் மட்டும் போறதுக்காக உங்களை கூப்பிட வந்தேன். இல்ல அம்மா கூப்பிடுறாங்க. நீங்களே பாத்தீங்களா இல்லையா? எப்படி வரது? எப்படியாவது சமாளிச்சு வாங்க. வினய் தாரா வேற வெளியில வெயிட் பண்றாங்க. வரீங்களா இல்லையா? வினயனாவும் தர வந்திருக்காங்களா? ஆமா, வினயும் தாராவும் வந்திருக்காங்க. வரீங்களா வாங்க, இல்லாட்டினா போங்க. வரல. அம்மா கிட்ட என்ன பதில் சொல்றது? ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு வாங்க. சரி நான் சமாளிச்சிட்டு ஃபர்ஸ்ட் சாரியை மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். டக்குன்னு ஓடுங்க. அம்மா நீங்க எப்படி போவீங்க? நான் இப்படிக்கா எகிரி குதிச்சு போயிருவேன். நீங்க போவீங்க போங்க. டக்குன்னு போங்க. சரி பாய், வந்துருங்க டக்குன்னு. வந்துடுறேன் போங்க. சரிடா, வா சாப்பிடலாம். நைட்டுமா சாரி கட்டணும். சுடி ஏதாவது போடலாம்ல? நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்குமா. வெளில போயிட்டு வந்துட்டாமா? இந்நேரத்துக்கா? எதுக்குடா? ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாமா. போயிட்டு வந்துடுறேம்மா ப்ளீஸ்மா. வேண்டாம், இந்நேரத்துக்குலாம் வேணாம்டா. என்னடா நீ? ஆமாமா ப்ளீஸ்மா. 5 நிமிஷத்துல வர. தாராவும் தான் கூட வரா. வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. சரி, போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துரு. சரி 5 நிமிஷத்துல வந்துருவேம்மா. தாராவும் தானே வரா? தாராவும் தான் கூட வரா. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறா. சாப்பிட்டு போலாம்ல? டைம் ஆயிடுச்சு. வந்துடுறேம்மா. சரி, போயிட்டு வாடா. நீ எப்படி இந்த கலர் சாரி கட்டன? எனக்கு கட்டணும்னு தோணுச்சு, கட்டிட்டு வந்தேன். 2 பேரும் பத்தியா சேம் கலர் சாரி. சேம் பீஸ் டுபாரா கியூட் சாக்லேட் ட்ரீ. இந்த குழந்தை என்ன மாறலடா தாரா நீ? அதெல்லாம் எப்படி மாற முடியும்? ஒரே கலர்ல Dress போட்டு வந்தா நாங்கலாம் சேம் பீஸ் வச்சுக்குவோம். இன்னத்துக்கு நீ வெளியில பைக் ரைட் போறேன்னுடா. நீ வரலனா நீ போப்பா, நாங்களா போறோம். அது எப்படி வராம இருப்ப? எனக்கு பைக் ரைட்னா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கே தெரியும். அதனால தான் கூப்பிட்டு வர சொல்லிருக்கேன். ஆமா, உனக்கு பைக் ரைட்னா ரொம்ப பிடிக்கும்னா கதிர நான் போய் கூப்பிட்டு வர சொன்னேன். நானா கூப்பிட்டிருந்தா நீ வந்திருக்க மாட்டே. நீ கூப்பிட்டிருந்தாலும் நான் வந்திருப்பேன்டி. கிழிச்சிருப்படி நீ வந்து. அதெல்லாம் நான் வந்திருப்பேன். நீ கூப்பிட்டிருந்தாலுமே என்னன்னா சொல்றீங்க? என் தங்கச்சி வராம இருப்பாளா? அதெல்லாம் வந்திருப்பா. தாரா போய் சொல்றா. வினய் அடிச்சிருவேன் வினய். பாத்தியா, உண்மையே சொன்னாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான் நான் என் கண்ணு முன்னாடி எங்க அண்ணனை நீ அடிச்சிருவியாடி? அதெல்லாம் அடிப்பேன் பாக்குறியா? போதும் போதும், உங்க 2 பேத்துக்குள்ள என்ன இழுத்து என்ன அடி வாங்க வச்சிருவீங்க போல. நான் உங்களை அடி வாங்க வைப்பேனா? என்ன கதிரனா வந்ததுல இருந்து வாய மூடிட்டு இருக்கீங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. பேசிட்டு இருந்தீங்களா? அதான் பேசிட்டுன்னு விட்டுட்டேன். சாரி எப்படினா இருக்கீங்க 2 பேத்துக்கும்? உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? கதிர் நீங்க ரெண்டுத்தையுமே சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா நல்லா இருக்கு, போய் சொல்லணும்னாலும் நல்லா இருக்கு. இதுக்கு நீங்க ஒண்ணே சொல்லிருக்கலாம். இதுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கலாம்னா? அப்புறமா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க போய் சொல்றீங்க தானே கேட்க போறீங்க. என்ன வினய் சொல்ற? அதானே கரெக்ட். நீ பழச்சுப்படா பழச்சுப்ப. கொஞ்சமா சரி வேணும்டா இதுக்கெல்லாம். சரி சரி வாங்க, இப்படியே பேசிட்டு இருந்தா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா ஆமா வாங்க, டக்குன்னு பைக்ல ஏறி உட்காரலாம். அம்மா இவ்ளோ பேசிட்டு எங்க பைக்கே காணோம்? பைக் அங்க நிக்குது. கண்ணு தெரியுதா தெரியலையா தாரா உனக்கு? கொஞ்சம் கண்ணு தெரியாம போயிடுச்சு வினய். உங்களை லவ் பண்ற பத்தி அப்புறம் எப்படி கண்ணு தெரியும்? தெரியாது உனக்கு நல்லாவே தெரியாது. சும்மாவா சொன்னாங்க காதுல கண்ணு இல்லன்னு? போலாமா தாரா? போலாமே வினய். போலாமா கோசி? போலாம் போலாம் கதிர். என்ன ஒரு ஆர்வம். எடுங்க டக்குன்னு வண்டி எடுங்க 2 பேரும். டக்குன்னு வண்டி எடுங்க, நல்லா சுத்திட்டு வரலாம். ஆமா 5 நிமிஷம் தான் வீட்ல டைம் கொடுத்திருக்காங்க. டக்குன்னு போங்க. ஐயே, குதிக்காதீங்க, வண்டி எடுத்தாச்சு. உனக்குள்ள இது உலகினில் உனப்போல் யாரும் இல்லை.